நாமக்கல்லில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 201 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் தலைமையேற்றார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேட்டரியால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலி, 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல், ஸ்கூட்டர்கள், கைபேசிகள் என மொத்தம் 201 பேருக்கு 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி, துணை மேயர் பூபதி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திட்டத்தின் மூலம் பயனடைந்த மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். நான் உங்களோட ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்துருந்தேங்க. ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருந்தேங்க. பரிசீலனை அடிப்படையில் இன்னைக்கு எனக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. முகாமில் மனு கொடுத்துருந்தேன். வண்டி வேணும்னு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இன்னொருத்தவங்க உதவி இல்லாமல் வெளியே போக வரவும், என்னோட சுய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இது கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும். ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம கலெக்டர் ஆபீஸ்ல மனு எழுதி கொடுத்தேன். என்னுடைய சொந்த யூஸ்க்கு வெளியில யாரையும் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த வண்டியை கொடுத்ததுக்கு பிறகு வெளியில போகலான்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாமக்கல்லில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 201 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் தலைமையேற்றார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேட்டரியால் இயங்கும் சிறப்பு சக்கர நாற்காலி, 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல், ஸ்கூட்டர்கள், கைபேசிகள் என மொத்தம் 201 பேருக்கு 1,17,00,000 ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி, துணை மேயர் பூபதி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திட்டத்தின் மூலம் பயனடைந்த மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். நான் உங்களோட ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்துருந்தேங்க. ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருந்தேங்க. பரிசீலனை அடிப்படையில் இன்னைக்கு எனக்கு இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. முகாமில் மனு கொடுத்துருந்தேன். வண்டி வேணும்னு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். அது எனக்கு இப்போ கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் இன்னொருத்தவங்க உதவி இல்லாமல் வெளியே போக வரவும், என்னோட சுய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இது கொஞ்சம் எனக்கு உதவியா இருக்கும். ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம கலெக்டர் ஆபீஸ்ல மனு எழுதி கொடுத்தேன். என்னுடைய சொந்த யூஸ்க்கு வெளியில யாரையும் பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த வண்டியை கொடுத்ததுக்கு பிறகு வெளியில போகலான்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி.